வணக்கம். படத்தை பாரு மைக் அப்படின்னு தமிழ் திரை சரித்திரத்தில் முதலாக மலேசிய படத்தை மட்டுமே ரிவ்யூ பண்ற ப்ரோக்ராம் இது. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? பல பேர் பல மாதிரி வெளியே பேசுவாங்க, ஆனா நீங்க நம்பிடாதீங்க. எங்க விட்டோம் இந்த மாதிரி மூவி ரிவ்யூ வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பாத்துப்பீங்க, ஆனா இது அப்படி இல்ல. புதுசு 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 நம்ம நாட்டு படங்களும் சாவடியா வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜகா. வாங்க ப்ரோக்ராம்குள்ள போலாம். ஜகா இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு சஞ்சய் குமார் பெருமாள். படத்தோட சினிமாட்டோகிராஃபி செந்தில் குமரன். படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 350K முடிச்சிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணது டத்தோஸ்ரீ ஏ ஆனந்த். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கமல் சப்ரான். எப்படி மியூசிக் போட்டிருப்பாரு தெரியுமா? நல்ல ஒரு கதையம்சம் கொண்ட படம். ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. எப்பயும் போல இல்லாம அரைச்சமாவே அரைக்காம புதுசா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து என்ன சாப்பிட்டா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன்னா கண்டிப்பா மறந்து போயிருப்பீங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த தூசு தட்டி அழகா எழுப்பி இருக்கிறாரு. கேரக்டர்ஸ் வெல் பிக்ட். மெக்சிகோ, சிகாகோ, மணியம், அப்போய் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மணியம் அவங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கே டயர்டா இருந்துச்சுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த கேங்ஸ்டர் பேர்லாம் பாத்தீங்களா? சிகாகோ, மெக்சிகோ, கீலா, இவங்க ஏன் பேர் இப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப காமனான பேரு. ஏன் அவங்ககிட்ட போய் கேட்டா ஒண்ணு அவங்க பேர் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல எங்க உண்மையான பேரை சொல்லி வீடு தேடி வந்து உதைப்பாங்கன்ற பயமாவும் இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு கேட்டா தாங்க தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. சங்கர் அவங்க அப்பா அவர் சைஸுக்கு ஒரு பேண்ட் வாங்கியிருக்கலாம். சின்ன சைஸ்ல வாங்கிட்டு அதுக்கு ஒரு கயிறு கட்டி கயிறு அந்த போக மெக்சிகோ அந்த நேரம் பார்த்து சாப்பிட வர மனசை நிம்மதியா கூட சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் ஆயிடுறாரு. செம்ம ட்விஸ்ட் போங்க. படத்தை பார்க்க தெரியாதவங்களாம் படத்தோட கருவூலமே என்னன்னு தெரியாம கமெண்ட் பண்றாங்க. அவங்களோட கஷ்டத்தை இன்டைரக்டா சொல்லியிருக்காங்கப்பா. பணம் பவர் ரெண்டுமே கேட்டா கிடைக்காது, நாம தான் போய் எடுத்துக்கணும்னு டாகுவா அழகா கிளியரா சொல்லியிருக்காரு. மெக்சிகோட கேங்ஸ்டர் பாஸ். அதனால தான் வேற வழி இல்லாம மெக்சிகோ ஜாலான செஞ்சிடறாரு. என்ன ஜாலான்? ஜாலான் துன் சம்பந்தன் கேங்ஸ்டர் ஆயிடுறாரு சொல்ல வரேன்ப்பா. தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். படத்துல லொகேஷன் அண்ட் ஷாட்ஸ் ஆசம். சினிமாட்டோகிராஃபி அழகு. படத்துல உள்ள லொகேஷன் சரி, அவங்க வீடு, காரு, பைக்கு, வீட்டுல இருந்த ஃபர்னிச்சரு எல்லாமே அழகா அந்த ஏராக்கு மேட்ச் பண்ற மாதிரி அழகா சூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல படத்துல அங்கங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இமோஷனல் சீன்ஸ் தான் வரும். அதுல ஒரு சீன்ல அப்பா சித்தப்பா சித்தப்பா சண்டை சீன் சாவடி. அடிச்சா கரண்ட் கம்பியில போய் விழாம ஒருத்தன் அடி வாங்கினா எப்படி இருக்குமோ, அடிச்சா எப்படி இருக்குமோ அழகா தத்துருமா சொல்லியிருக்காங்க. அதிலும் முக்கியமா கடைசி சண்டை காட்சியில கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான கருத்தும் சொல்லியிருக்காங்க. கன் இருந்தா சர்வீஸ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா ஆபத்து அவசர நேரத்துல ஸ்டக் ஆயிரும். ராமாயணத்துல கண்ணனுக்கு நடந்த மாதிரி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யாருப்பா அந்த மாதிரியா சொல்லியிருந்தா நாங்களும் ஃபீல் பண்ணிருப்போம்ல. இப்படி சொல்லாம விட்டுட்டீங்களே, ஒரு கண்ணாடி காமிச்சு இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஏய் 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 ஹைட்ரோஜன் டெஸ்ட் பண்றான் குறியா. யாரு புள்ள அந்த மரியா? ஏய் டட்டனக்கா, ஏய் டட்டனக்கா. ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியா. அம்மா நான் சும்மா இல்லடா. இல்லையே இல்லையே அம்மாவுக்கு ரோல் அவளை இம்பேக்கா இல்லையே. அங்கங்க வந்து மொத்த காமிச்சிட்டு போறாங்க, அவ்வளவுதான். பெருசா எதுவும் ஒரு சீன் இருக்குதா சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஏன் ராமா பத்தி தர பேசுறீங்க? அம்மா ஐயோ ஐயோ அக்கா அம்மா அத்தா. அம்மா அம்மா நீ எங்க அம்மா. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா படத்துக்கு கொடுத்த ரேட்டிங் பாத்தீங்கன்னா 18 SG. குடும்பத்தோட படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் லீவ் வேற, பிள்ளைங்க எங்க விட்டு போறது. ஆனா இதோட கனாசான படம்லாம் இருக்குது. 18 SG கொடுத்துருக்காங்க. அவெஞ்சர்ஸ் சின்ன பிள்ளைங்க பார்க்கல. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேங்க. ரொம்ப மனசு உருகுறேன். என்னோட கண்ணீரால அந்த கலங்கத்தை உங்ககிட்ட மனசுல இருந்து நான் தொடக்க விரும்புறேன். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற மார்க்கு, டெக்னிக்கலா உனக்கு என்ன தெரியும்? நீ யாரு மார்க் போட? நீ மதிப்பெண் போடுறதுக்கு நீ யாரு?
சரி பரவாயில்ல, எங்க விமர்சன குழு இந்த படத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, நீ அடுத்தவங்க படத்துக்கு விமர்சன குழு யாரா அந்த குழுல இருக்கா? சொல்ல வரத கேளுங்கய்யா. கடைசியா என்ன சொல்ல வரும்னா, நல்ல ஒரு படம், மலேசியர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஜாகாட் என்ற டைட்டிலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ங்க. பல இனங்களை திரும்பி பார்க்க வச்ச ஒரு டைட்டில். படத்துல பட்ஜெட் அங்கங்க இடிக்குதுன்னு சில சீன்ல எட்டி பார்க்கறது தெரியுது. இருந்தாலும் முழு படத்தை நீங்க பார்க்கும்போது அது அவ்வளவா தெரியல. படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு சாயல் இல்லாம, யூஷுவல் மசாலா இல்லாம, நம்மளுக்குள்ள கதையை நம்மளுக்கு அழகா செதுக்கி கொடுத்திருக்காரு சஞ்சய் குமார் பெருமாள். அவருக்கு ஒரு சல்யூட். ஆக மொத்தத்துல ஜாகாட்டு என்னடா ஜாகாட் படத்தை பத்தி பேசிட்டு போடுற கிளிப்பிங்ஸ் எல்லாம் வேற படத்தோடயா இருக்குன்னு கேக்குறீங்களா? போய் படத்தை பாரு மாய்.